டான்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். குழந்தை கீழே விழுந்து கிடக்குது, கீழே விழுது, இழுக்கும் போது கீழே விழுது, அது கூட தெரியாம டான்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பாலைவனத்தில் எலும்புக்கூடுகள் பற்றி எரிகிறது இஸ்ரேல், பலருடைய மனம் குளிர்கிறது. சில முக்கியமான தகவல்கள் இருக்குது, வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. இதுல முதலாவது நான் கொண்டு வந்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வீடியோ மேல என்னுடைய இதுலயும் பிளே பண்றேன். ஒரு பணிப்பெண். இதுல வந்து நான் இந்த குழந்தைய மறைக்க வேண்டிய சூழல் என்ன காரணம்னா, குழந்தைய மறைச்சாதான் சரி, என்ன கொஞ்சம் பிரச்சனை. குழந்தை கீழே விழுது. ஹலோ மாமா إن شاء الله يوصل مشكورة. مع السلامة. ஆசைக்கு தான் ஐஃபோன் ரிங்டோன், ஆனால் சாம்சங். ஆனால் ஐஃபோன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ இதில் பாருங்கள், இதில் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அந்த மறைச்சிருந்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துருச்சு குழந்தை, சரியாக கீழே விழுந்துருச்சு. திருப்பியும் அதை இழுத்து எழுப்பி வச்சுட்டு ஆட்டம், பாட்டை போட்டுட்டு ஆட்டம். அந்த குழந்தையோட கையை இப்படி ஆட்டி 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 ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க மேடம். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த நாட்டை பொறுத்த வரையில பணிப்பெண்களுடைய தொழில் எவ்வளவு ரிஸ்க்குன்னு. வீடுகள்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா போதும், குழந்தைகளுக்கு ஒரு சின்ன துன்புறுத்தல், சின்ன ஒரு காயம் ஏற்பட்டா போதும், மிகப்பெரிய பிரளயமே ஏற்படும், மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்படும். இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2 சகோதரிகள், ஒருத்தர் வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் குழந்தை பார்த்துக்கொள்றாங்க. குழந்தை வந்து படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து இறந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அதே கஃபீல், அந்த குழந்தையுடைய தந்தை, அந்த 2 பணிப்பெண்களையும் மரம் இருக்கக்கூடிய அறிவால், அந்த மரம் இருக்கக்கூடிய வால், அதால வந்து அவங்கள துண்டு துண்டா வெட்டினாங்க. கடைசியில் அவருக்கும் மரண தண்டனை தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உருவாக காரணம் நம்மளுடைய முட்டாள்தனம். வந்தது எதுக்காக? வேலைக்காக. அதே மாதிரி நம்மளுடைய வேலையை தவிர்த்து அதுக்கு மேலதிகமான வேலைகள் செய்யறது, கடைசியில் அது நம்மளுடைய உயிரையே ஆபத்தில் கொண்டு போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒன்றுலேருந்து தான் கிடைச்சது. நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து இதுலேயும் போடுறேன், அதாவது நான் என்னுடைய சைட்லேயும் போடுறேன், பாருங்க. வீடியோ பாருங்க. பாலைவனத்தில் வால்யூமை கட் பண்ணிக்கலாம். பாலைவனத்துல ஒரு வண்டியில நிறைய பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்கள்லையுமே பாத்தீங்கன்னா எலும்புக்கூடுகள், அங்க இருக்கிறது எல்லாமே எலும்புக்கூடுகள். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு எலும்புக்கூடுகள் மட்டும் சிதைந்து போய் கிடக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே இருந்து எலும்புக்கூடுகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்படுது. இவங்க வந்து அந்த செவலோட போய் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பாருங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் கிடக்கிறது எல்லாமே எலும்புக்கூடுகள், மனித எலும்புக்கூடுகள். ட்ரெஸ்ஸோட, உடுத்த உடுப்போட, ஆடைகள் இல்லாம சிலர் வந்து ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க. இப்போ இதுல பாருங்க, அல்லாஹ் ரஹமா, எத்தனை பேரு சிலர் வந்து நாடுகளை விட்டு நாடுகள் கடந்து வருவாங்க. அதே மாதிரி உணவு தண்ணி இல்லாம இறந்து போவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இப்ப ரீசெண்டா கூட ஒரு நபருக்கு இப்ப மரண தண்டனை விதித்தாங்களே, அம்கராவில் வந்து ஓட்டனுடைய உயிரை
பறித்து விட்டு சடலத்தை கொண்டு போய் புதைச்ச கேஸ்ல இந்த மாதிரி வெளி வராத எத்தனை சடலங்கள் இன்னும் எலும்புக்கூடுகளாக இன்னும் எத்தனை பேருடைய எலும்புக்கூடுகள் பாலைவனங்கள்ல கிடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கும் காணவில்லை அப்படின்ற தகவல் தான் நிறைய வருது. நிறைய பேரு தாயை காணல, சகோதரத்தை காணல, மனைவியை காணல, கணவனை காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நபர் இருக்கிறாரா இல்லையா, உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருடைய உடல்கள் இந்த மாதிரி பாலைவன பகுதிகளில் சடலமாகவும் எலும்புக்கூடாகவும் கிடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கி போன எலும்புக்கூடுகளாக இன்னைக்கு உடல்கள் கண்டெடுக்கப்படுது. எலும்புக்கூடுகளாக மட்டும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேருடைய உடல்கள் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பாலைவனத்துல புதைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பாலைவன தூசி காற்று, இந்த மணல் காற்று அடிக்கும் போது மணல் ஒவ்வொரு பக்கத்துக்கு விலகும் போது அது மேலே வந்துடும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் அவேர்னஸ் பண்ணினோம் இல்லையா, கன்னி வெடிகள், நில கன்னி வெடிகள் பாலைவனங்கள்ல இருந்து புதைக்கப்பட்டதெல்லாம் மேலே வருது. அதே மாதிரி இந்த உடல்களும் புதைக்கப்பட்டது மேலே வரும். உடல் கூராய்வு பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா ஒருவேளை யார் என்னன்னு கண்டுபிடிச்சா சில நேரங்கள்ல தெரிய வரலாம் இதுதான் அந்த காணாமல் போன நபர் அப்படி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வெளிநாடுகள்ல வேலை பார்க்கும் போது நீங்க எந்த காரணத்துக்காக வந்தீங்களோ அந்த காரணத்தை தவிர்த்து அதிகபட்சமான விடயங்கள்ல நீங்க செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய உயிரை கூட பறிக்கும் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சகோதரி செய்யற செயல்பாடால இப்ப அவங்க அந்த குழந்தை நிக்கிற குழந்தைய இழுக்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்க அப்படியே இழுத்துட்டு போறாங்க, அப்படியே பின்னுக்கு இழுத்துட்டு போறாங்க. 2 கையிலையும் அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்துருது. திருப்பி அதை ஒரு கையால பிடிச்சு தூக்கி இழுத்து நிற்பாட்டி அதுக்கப்புறமா டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அந்த குழந்தைய போட்டு அசைச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. எல்லா தாய் தகப்பனும் அதை காமெடியாவோ இல்ல ஃபன்னாவோ பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன குழந்தைகளை கணக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா அது மிகப்பெரிய தவறாக சுட்டி காட்டுவாங்க. பிறந்தத்துல இருந்து கிட்டத்தட்ட 7-8 வயது வரைக்கும் தன்னுடைய பராமரிப்பிலே வளர்த்த ஒரு குழந்தைக்கு முன்னாடி பாத்ரூம்ல அவங்க அவசரமா அவங்களுக்கு பாத்ரூம் போக வேண்டி வந்ததால குழந்தைய ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அவங்க பாத்ரூம் போனது என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம், அதாவது பாலியல் துன்புறுத்தல் வழக்குல இன்னைக்கும் ஜெயில இருக்கிறாங்க ஒரு பணிப்பெண், பிலிப்பீன் நாட்டு பணிப்பெண். எல்லாமே நம்மளுடைய செய்திகள்ல வந்த தகவல்கள். அதனால தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்க வந்தீங்களா உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏன் எனக்கு கூட ரீசெண்டா ஜாபர் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு சகோதரர் சந்திக்கும் போது, இலங்கையை சேர்ந்த சகோதரர் இந்தியா நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 35 வருஷம் இந்த குழந்தை, இப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு குழந்தை ஒன்று விழுது, கீழே விழுது, பார்ட்டி வீட்டுல நடக்குது. உடனே ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி தலையில நெத்தியில ஒரு முத்தம் இட்டுட்டு, பெண் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை கீழே விழுந்துட்டு அழும்போது எழுப்பாட்டி அந்த குழந்தைக்கு தலையில ஒரு முத்தம் கொடுத்து கையை தட்டி விட்டு, சரிம்மா ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அதை 2 பேர் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, உடனே போய் உள்ள எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைய இப்படி முத்தம் கொடுத்தா இப்படி எல்லாம் தடவி விட்டாங்க. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட இவர் அந்த குழந்தையினுடைய தந்தை, அந்த குழந்தையுடைய வயது, அதே மாதிரி அந்த குழந்தையே இல்லாத பருவத்தில இருந்து அவர் அந்த வீட்டுல இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 30-35 வருடமா அவங்களே குழந்தையாக இல்லை அந்த இடத்துல. அவங்க குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கே குழந்தை பிறந்த வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஓட்டுநரை துவானியாக்குள்ள கூட்டிட்டு போய் அத்தனை பேரும் சேர்ந்து அடின்னு அடிச்சு, கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அந்த வீட்டுக்காக வேலை பார்த்த ஒருத்தரை அடின்னு அடிச்சு, அவருக்கே இந்த மாதிரி பேத்திங்க எல்லாம் இருக்குதான், அடிச்சு கடைசியில் டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில இந்த டிரைவர்களோட பேசும்போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாரு. சாரதிகளுடைய நிலைமையும் அதுதான். ஏன் ரீசெண்டா நான் சொல்லல, ரோஜா பூ கொடுத்த சம்பவம். ஏன் இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நாட்டவர் ஒருவர் தன்னுடைய
அந்தரங்க உறுப்பு வந்து வெளியில போட்டுட்டு போனேன்னு என்ன ஆச்சு? கட் பண்ணினாங்களா இல்லையா? அதனால தயவு செய்து கவனமா இருங்க. எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ந்து நான் ஒவ்வொரு விஷயங்களை அவேர்னஸ் பண்ணிட்டே வரேன். நீ ஸ்கூல்ல ஒரு குழந்தை கீழே விழுந்துடுச்சுன்னு போய் எழுப்பி விட்ட டிரைவரை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கல. கடைசியில் அவர் ஏதோ சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தையை தள்ளி விடல, அது கீழே தானாவே விழுந்தது. இந்த டிரைவர் தான் போய் அந்த குழந்தையை தூக்கி விட்டது அப்படின்ற பிறகு அந்த கஃபீலுக்கு திட்டி அவன் குழந்தைய அவன் தூக்கி தானே விட்டுருக்கான், ஏன் இப்படி பண்ணேன்னு கடைசியில் 100 தினார் பணமும் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதே அந்த நேரத்தில் சிசிடிவி கேமரா இல்லாத இடமா இருந்திருந்தா அந்த டிரைவரை தூக்கி சிறையில் வச்சிருப்பாங்க. சிறுவர் துஷ்பிரயோகம் விழுந்து கிடந்தாலும் சரி, இரத்தம் போனாலும் சரி இந்த நாடுகள்ல. அதனாலதான் யாரும் பக்கத்துல வாரதில்லை. புரியுதா உங்களுக்கு? அட என்னடா மனசாட்சி இல்லாதவங்களா இருக்கானுங்களா, ஈரம் இல்லாதவங்க இருக்காங்க. நம்ம நாடுனா நம்ம உடனே 3-வீல பிடிச்சோ இல்லை வார வண்டியை நிறுத்தி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம். துடிக்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்களே. ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அதுதான் காரணம். கடைசியில கேஸ் உங்க மேல விழுந்துடும். குழந்தை விழுதா அதுவா தானா எழும்பட்டும். எந்திரிக்கலையா வேற யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்து எழுப்பாட்டட்டும். தனியா ஐயோ குழந்தை யாழ்லா குழந்தைன்னு ஓடி போய் நீங்க தூக்கினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில உங்க மேலேயே பழி விழும். தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி தான் இப்போ சமூக ஊடகங்கள் நிறைய ஃபேஸ்புக் பேஜ்ல இதுல எல்லாத்துல பார்த்தாலும் இஸ்ரேல் பத்தி எரியுது, எங்களுடைய மனம் குளிருது, அப்பாவி மக்களை கொன்ற இஸ்ரேலுக்கு இதுதான் நடக்கணும், இதுதான் ஆகணும் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல ரொம்ப அதிகமான சித்தரிப்புகள். அன்பார்ந்த சகோதரிகளை, இப்ப நான் ரீசெண்டா சகோதரர்களை டான் பியசாத் அப்படின்ற ஒரு நபர் இறந்த நேரத்திலேயே நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இஸ்ரேல் அப்படின்ற நாடு உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு நாடு தான். ஆனாலும் அந்த நாட்டிலும் பாலஸ்தீனிய மக்களுக்காக ஆதரவு கொடுத்த குரல் கொடுத்த எத்தனையோ பேர் இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவங்க. நீங்க இந்த மாதிரி சொல்றது அந்த மக்களையும் சேர்த்து சாகடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அதே மாதிரி ஒரு ஆனந்தம். கொஞ்ச நெஞ்சம் மனசுல ஈரம் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் பாருங்க இவனுங்க எப்படி நம்மளை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல்ல எப்படி நம்மளை இது பண்றாங்க பாருங்க, மட்டும் தட்டுறாங்க பாருங்கன்னு அது நல்லெண்ணம் உள்ளவங்களுக்கும் நஞ்சை விதைச்ச மாதிரி போகும். அதால இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அதற்கான தகுந்த கூலிகளை வழங்குவான் அப்படின்ற ஒரே ஒரு கோட்பாட்டை மட்டும் நீங்க குறிக்கோளா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மீதி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துக்கொள்ளும். இறைவனிடம் ஒப்படைங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும். தயவு செய்து யாருமே விமர்சனங்களை பண்ணாதீங்க. அதற்கு யார் என்ன தவறு செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் அதற்குரிய கூலியை கொடுக்கக்கூடியவன் இறைவன். இறைவனிடம் ஒப்படைங்க. நீங்க ஒவ்வொரு விடயங்களை சொல்லும் போதோ எழுதும் போதோ போஸ்ட் பண்ணும் போதோ அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லவர்களையும் சேர்த்து பாதிக்கும், அவர்களையும் தீயவர்களாக மாற்றும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் தயவு செய்து இந்த நாட்டை பொறுத்த வரையில வந்த வேலையை பார்த்தோமா போனோமான்றீங்க. டிக்டாக் பண்ணுறீங்களா, டான்ஸ் ஆடுறீங்களா, தனி என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. இந்த வீட்டு குழந்தைகளை உங்க கூட சேர்த்துக்காதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தையே உருவாக்கும். கவனமா இருங்க. எல்லாமல் இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.